ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் அம்மா சமையல் சேனலோட அம்மா சமையல் ஃபுட்ஸ் ஆர்கானிக் ஸ்டோரை பற்றியும் ஹேமாஸ் கிச்சன் சேனலோட ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் ஆர்கானிக் ஸ்டோரை பற்றியும் தான் ரிவ்யூ பண்ண போறோம். உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நல்லா தெரியும், இந்த ரெண்டுமே யூடியூப் சேனல்கள், அதுவும் குக்கிங்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல்கள். ஆரம்பத்துல குக்கிங் வீடியோஸ் போட்டவங்க இப்ப என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. இப்ப இந்த இரண்டு சேனல்களும் பிசினஸ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இப்படி பிசினஸ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆனவங்க இப்ப பல பொருட்களை ஆன்லைன்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த பொருட்களை பற்றியும் அதன் விலையை பற்றியும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பொதுவான சில விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டு பேருமே ஆர்கானிக் ஸ்டோர்னு சொல்லிதான் இந்த பொருட்கள்லாம் விற்பனை பண்றாங்க. முதல்ல ஆர்கானிக் ஸ்டோர்னா என்னன்னு இவங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட உற்பத்தி செய்வது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. பெரும்பாலான விவசாயிகள் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பொருட்களை விளைவிக்கிறாங்க. ஆனா இவங்க ஆர்கானிக் ஸ்டோர்னு டிக்ளேர் பண்ணிட்டு எங்க பொருட்களை கொள்முதல் செய்யறாங்க. அந்த பொருட்களை வாங்குற விவசாயிகளுக்கும் இவங்களுக்கும் என்ன ஒப்பந்தமாயிருக்கு? அந்த வயல்கள் இவர்களால் நேரடியாக கண்காணிக்கப்படுகிறதா? பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணலன்னு இவங்க ஏதாவது சர்டிபிகேஷன் வச்சிருக்காங்களா? அந்த மண்ணோட தரத்தை செக் பண்ணிருக்கீங்களா? அந்த நிலத்தோட மண்ணை நீங்க லேப்ல கொடுத்து பரிசோதனை தான் பண்ணிருக்கீங்களா? இப்படி ஆர்கானிக் பொருட்களை கொள்முதல் பண்ணுவதற்கு ஏதாவது இவங்க செக் லிஸ்ட்லாம் வச்சிருக்காங்களா என்று என்ன கேட்டா, எனக்கு தெரிஞ்சு இவங்க அப்படி எல்லாம் பண்றது இல்லன்னு தான் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் ரேண்டமா பொருட்களை கொள்முதல் பண்ணிட்டு அது ஆர்கானிக் ப்ராடக்ட்னு சொல்லி விற்பனை பண்றாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. ரெடிமிக்ஸ் இன்ஸ்டன்ட் பவுடர்னு இப்ப ப்ராடக்ட் எல்லாம் விக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த ரெடிமிக்ஸ் இன்ஸ்டன்ட் பவுடர்லாம் இட்ஸ் நாட் ஹெல்தி. அதெல்லாம் சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளவு பயன் இல்லை என்று நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்பெல்லாம் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ரெடிமிக்ஸ் வாங்குறது, இன்ஸ்டன்ட் பவுடர் வாங்குறது என்று நம்ம உடம்பு பற்றிலாம் நமக்கு கவலை இல்லாம வேலை ஈஸியா முடியுதா என்றுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த ட்ரெடிஷனல் குக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்த யூடியூபர்ஸ் ப்ரோமோட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நான் இவங்கள மட்டும் சொல்லல, இவங்கள மாதிரியே வேற யாரும் ஆர்கானிக் ப்ராடக்ட், ஆர்கானிக் ஸ்டோர் ஏதாவது வச்சிருந்தா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு அந்த ப்ராடக்ட வாங்குங்க. இவங்க பொருளோட விலையையும் சூப்பர் மார்க்கெட்ல உள்ள கடையில உள்ள பொருளையும் அவங்க விக்கிற அதே பொருளோட விலையையும் செக் பண்ணி பார்த்தேன். இன்ஃபேக்ட் சூப்பர் மார்க்கெட்ல அவங்க விக்கிற அதே பொருளோட விலை ரொம்ப குறைவாவே இருக்கு. அதனால ஒரு பொருட்களை வாங்கும் பொழுதும் சூஸ் பண்ணும் பொழுதும் அதை தெளிவா சூஸ் பண்ணுங்க, தெளிவா வாங்குங்க. இவங்க எல்லாம் பிசினஸ் மோட்ல இருக்கிறதுனால அவங்களுடைய ஒரே குறிக்கோள் ப்ராஃபிட் தான். சரி வாங்க, இவங்க எந்தெந்த பொருட்களை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த பொருட்களை பற்றி நாம ரிவ்யூ பண்ணலாம். அம்மா சமையல் ஆர்கானிக் ஸ்டோர், இந்த ஸ்டோரை ஆன்லைன்ல விசிட் பண்ணப்பதான் தெரிஞ்சது அவங்களுடைய விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா கருவேப்பிலை மிக்ஸ் வந்து 1/4 கிலோ 219 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த கருவேப்பிலை மிக்ஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. வீட்லயே இருக்கிற சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சா கருவேப்பிலை மிக்ஸ் ஈஸியா பண்ணிடலாம். ஆனா இவங்கள பாருங்களேன், 1/4 கிலோ 219 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அடுத்து முருங்கைக்கீரை பவுடர் 250 கிராம் 240 ரூபாயா. முருங்கைக்கீரை எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கிற பொருள். ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கினா வெறும் 20 ரூபாய் தான். ஆனா இவங்கள பாருங்களேன், 250 கிராம் முருங்கைக்கீரை பவுடர் 240 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அதே மாதிரி புளியோதரை மிக்ஸ்ன்னு 1/4 கிலோ 265 ரூபாய்க்கு விக்கிறாங்க. சோம்பு பொடி 1/4 கிலோ 200 ரூபாயா. சோம்பை வாங்கி நம்ம மிக்சியில அடைச்சா சோம்பு பொடி ஈஸியா பண்ணிடலாம். ஆனா இவங்கள பாருங்களேன், 250 கிராம் 200 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இதனாலும் பரவாயில்லைங்க. பனைக்கிழங்கு ஹெல்த் மிக்ஸ் வந்து 1/4 கிலோ 190 ரூபாயா. ஒரு கட்டு கிழங்கு 30 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனா இவங்க 1/4 கிலோ பவுடரே 191 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அப்புறம் பொட்டுக்கடலை சத்து மாவு 1/4 கிலோ 232 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அதே மாதிரி தக்காளி ஊறுகாய் 1/4 கிலோ 119 ரூபா. நார்த்தங்காய் ஊறுகாய் 1/4 கிலோ 163 ரூபா. மூலிகை குளியல் பவுடர் 1/4 கிலோ 260
ரூபாய் என்று இவங்க பொருட்களோட விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. மாதிரி இவங்க ஆன்லைன் ஸ்டோர்ல நிறைய ரெடிமிக்ஸ், இன்ஸ்டன்ட் பவுடர் என்று ஏகப்பட்ட பொருட்களை விக்கிறாங்க. ஏன் இந்த பொருட்கள்லாம் நான் ரிவ்யூ பண்றோம், இதோட விலையெல்லாம் சொல்றேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ்னால இந்த நிலைமைக்கு வந்தவங்க அதை கன்சிடர் பண்ணி அட்லீஸ்ட் அவங்க விலையனாலும் கொஞ்சம் குறைச்சி விற்கலாம். லாபம் அதிகமாக வேண்டும் என்பதற்காக இவங்க பொருட்கள்லாம் தாறுமாறான விலையில தான் விற்கிறாங்க. அதனால இந்த அம்மா சமையல் ஃபுட் ஸ்டோர்ல அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூக்காகவோ உங்க சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்பதற்காகவோ எல்லாம் பொருட்களை வாங்காதீங்க. மாதிரி இந்த ஹேமாஸ் கிச்சன் ஆர்கானிக் ஸ்டோரையும் விசிட் பண்ணி பார்த்தேன். அந்த வெப்சைட்ல ஹேமாஸ் கிச்சன் ஆர்கானிக் ஸ்டோரை பற்றி சொல்லிருப்பாங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா, இவங்க திடீர்னு வானத்துல இருந்து குதிச்ச மாதிரியும் பிசினஸ்லயே ஊர்னவங்க மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தானே தெரியும். இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்க, அதுல குக்கிங் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க என்பதெல்லாம் அதுல குறிப்பிடவே இல்ல. அதே மாதிரி இவங்க பொருட்களுடைய விலையும் ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு, ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அவங்க ஏபிசி மால்ட் 250 கிராம் 300 ரூபாய்க்கு விக்கிறாங்க. முருங்கை இட்லி பொடின்னு 100 கிராம் 110 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அதே மாதிரி புளியோதரை மிக்ஸ் 100 கிராம் 130 ரூபாய்க்கும், பூண்டு பொடி 100 கிராம் 110 ரூபாய்க்கும், புளியோதரை மிக்ஸ் 100 கிராம் 130 ரூபாய்க்கும், நேந்திரம் பழம் மால்ட் 1/4 கிலோ 430 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு மாவு 1/4 கிலோ 350 ரூபாய்க்கும், சீரக பொடி 100 கிராம் 130 ரூபாய்க்கும், இன்ஸ்டன்ட் அடை மாவு 1/4 கிலோ 140 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஏன் இந்த சில பொருட்களை மட்டும் எடுத்து நான் குறிப்பிடுறேன்னா, இந்த பொருட்கள் ஈஸியா கிடைக்கும், இத வச்சு நம்ம ஈஸியா பொருட்கள்லாம் தயாரிச்சிடலாம். ஆனா அதுக்கே இவங்க அத்தனை வேலை விக்கிறாங்கன்னா அதன் மூலம் எவ்வளவு லாபம் ஈட்டுவாங்கன்னு பாத்துக்குங்க. அதனாலதான் சொல்றேன், முதல்ல குக்கிங் சேனல் ஆரம்பிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிசினஸ்னு போயிடுறாங்க. பிசினஸும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் லாபத்திற்காக மட்டும்தான் பண்றாங்க, நம்ம மேல உள்ள அக்கறையினால் கிடையாது. அதே மாதிரி இந்த பொருட்களை ப்ரோமோட் பண்றதுக்குன்னு தனி டீம் வச்சிருக்காங்க, அதை பேக்கிங் பண்றதுக்கு, இந்த பொருட்களை வாங்குவதற்கு என்று தனித்தனியா ஒரு டீம் வச்சுதான் இவங்க இதெல்லாம் பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த யூடியூபர்ஸ் சொல்லிட்டாங்களே அதனால இதை வாங்கலாம், இவங்களே இந்த பொருட்கள்லாம் தயாரிச்சு விக்கிறாங்க என்று யாரும் அப்படி நினைச்சிடாதீங்க. இவங்க எல்லாம் பண்றது என்ன தெரியுமா, யூடியூப் சேனலை வச்சு அந்த பெயரை பயன்படுத்தி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க பிசினஸ்க்கு பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன், இவங்க ஆர்கானிக் ஸ்டோர்னு வாங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோர் எல்லாம் கதை விடுவாங்க. அதனால 1க்கு 2 வாட்டி நல்லா யோசிங்க. இதையே சொல்றேன்னா, இவங்க விக்கிற பொருட்கள்லாம் நம்ம இருக்கிற இடத்திலேயே பக்கத்து கடையிலே கிடைக்கும், அதுவும் விலை கம்மியாவே கிடைக்கும். எனவே நாம பொறுப்பா இருப்போம். இவங்கெல்லாம் நம்மள மூலதனமா வச்சுதான் இந்த பிசினஸ் எல்லாம் பண்றாங்க என்பதை மறந்துட வேணாம். இவங்க எல்லாம் குக்கிங் சேனல் வச்சிருந்தப்ப நம்மள ஒருத்தவங்களா இருந்தாங்க. எப்போ இந்த வியாபாரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவங்க சுயநலவாதியா ஆயிட்டாங்க. எனவே பாக்குற நம்ம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்தும் அவங்க நடத்துற வியாபாரத்தில் இருந்தும் நாம விலகியே இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.